ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பட்ஜெட் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு நம்மளோட சேனலில் வந்து ஒரு சூப்பரான வெஜ் புலாவ் தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒயிட் புலாவோட வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்து சாதம் செய்ய போகிறோம். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். இப்போ நான் காட்டுற கப்பில் நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்திருக்க அதே கப்பில் தான் நம்ம தேங்காய் பால்லாம் அளந்து ஊற்ற போகிறோம். ஸோ அதே கப்பில் எல்லாத்தையுமே மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 20 நிமிஷம் ஊற வைக்கலாம். இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணால். இப்போ 1 கப் ரைஸுக்கு நான் ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்திருக்கேன். ஃபுல் தேங்காயுமே சின்ன சின்னதாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன். தேங்காய் பால் கொஞ்சம் கட்டியாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம கட்டியாக சேர்த்து செய்யும்போது வெஜ் புலாவ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை நான் இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வடிகட்டிக்கிறேன். ஒரு 3-4 தடவை இந்த மாதிரி வடிகட்டி திரும்ப தண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வடிகட்டி தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம புலாவ் தாளித்து விடலாம். தாளிக்கிறதுக்கு தேவையானது பிரிஞ்சி இலை 1, 2 சுருள் பட்டை, ஒரு 4 கிராம்பு எடுத்துக்கோங்க, 2 அன்னாசி பூ எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு நம்ம குக்கர் வச்சுக்கலாம். அதில் குக்கர் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஆயில் நெய்யுமே சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா ஸ்பைசஸ் போட்ட உடனே கருகக்கூடாது. கருகிடுச்சு அப்படின்னா புலாவ் வந்து நல்ல டேஸ்ட்டில் வராது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கருகாத அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம புலாவ் பிரியாணி இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து வெங்காயம் இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கினா நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா பச்சை மிளகா ஒரு 5 சேர்த்துக்கிறேன். ஏன் 5 பச்சை மிளகா சேர்க்குறோன்னா நம்ம வந்து இதில் வேறு எந்த ஸ்பைசஸும் சேர்க்க போகிறது இல்லை. பச்சை மிளகா தான் இதுக்குரிய காரம் கொடுக்கும். ஸோ அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 கேரட்டை கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கியிருக்கேன். அதில் ஒரு 5-6 பீன்ஸ் இருக்கும், ஒரு 50 கிராம் பச்சை பட்டாணி, இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு மேலேயும் வேறு எதனா வெஜிடபிள் வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். என்ன உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், இல்லை டபுள் பீன்ஸ் இந்த மாதிரி எது வேணுமோ சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரைக்கட்டு புதினாவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ காய்கறிக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஆஃப் குக்கிங் காயெலாம் ஆனதுக்கப்புறமா நம்ம ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா வடிகட்டிட்டு இந்த காய்கறிக்குடைய அப்படியே எண்ணெயிலேயே ஒரு அளவுக்கு இந்த மாதிரி பரட்டி விடுங்க. எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, புலாவ் வந்து நம்ம குக்கரில் செய்யும் போது கூட உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வரும். ஒரு சில பேர் வந்து தண்ணி கொதிக்க வச்சுட்டு போடணும் அப்படின்னு கேட்பீங்க. இல்லை, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கரெக்டான பதத்தில் வரும். ஸோ இப்போ ஒரு 2 வதக்கு நம்ம அரிசி அப்படி கிளறி விட்டதுக்கு அப்புறமா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ 1 கப் ரைஸுக்கு நான் 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். ஒரு கப்புக்கு 2 கப்பு தானே சேர்க்கணும்னு கேட்பீங்க. இல்லை, தேங்காய் பால் வந்து கட்டியாக இருக்கும். ஸோ நம்ம காயெல்லாம் சேர்த்துருக்கோம், அதுக்கெலாம் ஏற்ற மாதிரி 3 கப்பு சேர்த்து செய்து பாருங்கள். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் வரும். இப்போ எல்லாம் போட்டுட்டு தேங்காய் பால்லாம் ஊற்றி ஒரு கிண்டு 2 கிண்டு கிண்டுங்க, ஏன்னா அரிசி உடஞ்சிரும். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சும்மா லைட்டாக கிளறி விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டுட்டு ஏர் போகிற அளவுக்கு விடுங்க.
நல்லா ஏர்லாம் போனதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா, நல்லா கம கமன்னு சூப்பரான ஒயிட் வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா தூவிட்டு நெய் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன இதே மெத்தடில் செய்து பாருங்கள். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காலையில் லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம ஈஸியாக சீக்கிரமாக செய்திடலாம். குக்கரில் இந்த மாதிரி உதிரி உதிரியாக செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.